ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 2025வது வருஷத்துல யூடியூப்ல முகத்தை காட்டாமலே வீடியோ போட்டு சீக்கிரமாகவே நிறைய மணி ஏர்ன் பண்ண 3 வேற லெவலான ஃபேஸ்லெஸ் வீடியோ ஐடியாஸ் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லி தர போறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லெஸ் வீடியோ ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவிஸ் மாதிரியான வீடியோஸ் போட்டு தான். நார்மலாகவே நிறைய பேர் மேட்சாக தான் குவிஸ் மாதிரியான வீடியோஸ்லாம் போடுவாங்க. பட் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சில க்ளோவை கொடுத்து அதுக்கு ரிலேட்டடான நேமையோ இல்லை பொருளையோ கண்டுபிடிக்க சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து குவிஸ் மாதிரியான வீடியோஸ்லாம் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சேனலில் பாருங்கள். சரி, ஓகே. 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிற இந்த சேனலில் பாருங்கள். இந்த சேனலில் இவங்களோட எந்த ஒரு வீடியோலையுமே இவங்க வந்து ஃபேஸை காட்டியிருக்க மாட்டாங்க. இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குவிஸ் வீடியோஸ் மட்டுமே போட்டு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சேனல் மாதம் மினிமம் $274 மேக்ஸிமம் வந்து $4000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 23,000 மேலே வரும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் குவிஸ் வீடியோஸ் மட்டுமே போட்டு உங்களால் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த மாதிரியான குவிஸ் வீடியோஸ் போடுறப்ப நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து வீடியோ ரெடி பண்ணுறப்ப உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணலாம். அப்படி இல்லைனாலுமே நீங்கள் வந்து வெறும் குவிஸை ரெடி பண்ணிட்டு மியூசிக் மட்டுமே போட்டு கூட உங்களால் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். இதில் பாருங்கள், குவிஸ்னால் இந்த மாதிரினா உங்களால் வந்து ஒரு குவிஸ் மாதிரி கொடுத்து, அதாவது குவிஸில் நிறைய விதமான குவிஸ் இருக்குது. எப்படின்னா ஒரு மேக்ஸில் வந்து குவிஸ் இருக்குது, இல்லை இந்த மாதிரி நேம் கண்டுபிடிக்கிற மாதிரி குவிஸ் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான குவிஸ் வெரைட்டி இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வந்து நிறைய விதமான டைப்பில் வந்து குவிஸ் இருக்குது. உங்களுக்கு குவிஸில் எப்படி எடுக்கணும், எப்படி ரெடி பண்ண தெரிலனா நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலுமே இந்த மாதிரி சேனல்லாம் பாருங்கள். இந்த மாதிரியான சேனல்லாம் பார்த்து அதுலேருந்து கூட நீங்கள் வந்து குவிஸை கற்றுக்கலாம். ஸோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்களே வந்து அப்படி இல்லைனாலுமே நீங்களாக கூட ஓனாக ஒரு குவிஸை ரெடி பண்ணி ஒரு குவிஸுக்கான கொஸ்டின் வந்து ரெடி பண்ணி கூட உங்களால் வந்து வீடியோஸ் போட முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்களுமே குவிஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து எடிட் பண்ணுறதும் ரெடி பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. அதனால உங்களால் டெய்லி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையவே ஏர்னிங்ஸும் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், வெறும் குவிஸ் வீடியோஸ் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி. குவிஸ் வீடியோஸ்லாம் ரெடி பண்ணுறது ஈஸி. நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணால் கூட கொஞ்சம் லேட் ஆகும். பட் வாய்ஸ் ஓவர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் பண்ணி வீடியோஸ் போடலாம். அப்படி இல்லைனாலுமே இந்த மாதிரி நார்மலாக எடிட் மட்டும் கூட பண்ணி வீடியோஸ் போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ வந்து ஒரு 2 ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, ஒரு பனானா கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் 7 1 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நகர்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நேம் கண்டுபிடிக்கிற மாதிரி குவிஸ் ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைனாலுமே ஏதாவது மேக்ஸில் வந்து நிறைய விதமான குவிஸ் இருக்குது. இந்த மாதிரி வச்சா இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான குவிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான குவிஸை கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். ஆன்லைனில் நிறைய குவிஸ் இருக்குது. இந்த மாதிரி யூடியூப்லேயே நிறைய விதமான குவிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு நீங்களாகவே ரீக்ரியேட் பண்ணி கூட ரெடி பண்ண முடியும். அது இல்லாமல் நீங்களே கூட ஓனாக ரெடி பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஒரு 3 ஃபோட்டோ கொடுத்து இது ஒரு படம்னு சொல்லியிருக்காங்க, இது ஒரு நாடுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இது ஒரு நேரம் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின். இந்த மாதிரி நிறைய விதமான கொஸ்டின் இருக்குது. இங்கே பாருங்கள், நிமிஷம்லாம் பாருங்கள். உங்களால் இந்த மாதிரி ஈஸியாக குவிஸ் கொஸ்டின்லாம் வச்சு உங்களால் லாங் வீடியோஸ் கூட ஈஸியாக உங்களால் வந்து ரெடி பண்ண முடியும். இல்லை பாருங்கள், நிறையவே வியூஸ் போயிருக்கு. பாப்புலராக வந்து கிட்டத்தட்ட 60 லட்சம் வியூஸ் வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். 60 லட்சம் 77 லட்சம் இந்த மாதிரியான வியூஸ்லாம் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸுக்கு வந்து நிறையாவே ஆடியன்ஸ் கிடைக்கிறாங்க. நிறையாவே ஒரு அதாவது வந்து இந்த மாதிரி சேனல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஆடியன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து உங்களால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும் யூடியூப்லேருந்து. அது இல்லாமல் நிறையவே சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைக்கும், நிறையவே வியூஸும் கிடைக்கும். ஸோ சீக்கிரமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குவிஸ் சேனலில் வந்து ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் அதே அப்படியே கூட கண்டினியூ பண்ணிடலாம். நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ண கூச்சமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபேஸும் காட்ட வேண்டியதில்லை, வாய்ஸ் ஓவர் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் குவிஸ் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு ஒரு நல்ல மியூசிக் மட்டும் கொடுத்து கூட உங்களால் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான ஐடியா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஃபேஸ் காட்ட கூச்சப்படுறவங்க, இல்லை வாய்ஸ் ஓவர் பண்ண கூச்சப்படுறவங்க வந்து தாராளமாக இந்த மாதிரியான சேனலில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ ஃபேஸ்லெஸ் யூடியூப் ஐடியாஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல விதமான ஒரு சூப்பரான பெஸ்ட்டான ஐடியாவாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ ஐடியா என்னங்கிறதையும் பார்ப்போங்க. சரி, ஓகே. 2வது ஃபேஸ்லெஸ் வீடியோ ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கான ஸ்டோரிஸை சொல்கிற மாதிரியான வீடியோஸ் தான். அதாவது கிட்ஸ்க்கான மாடல் ஸ்டோரிஸை வெறும் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ கிளிப்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணி வீடியோஸ் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சேனலில் பாருங்கள். சரி, ஓகே கைஸ், 24 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிற, அதாவது 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிற இந்த சேனலில் பாருங்கள். இவங்களுமே உங்களோட எந்த ஒரு வீடியோலையுமே இவங்க வந்து ஃபேஸை காட்டியிருக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்
ஸ்டோரி டெல்லிங் மாதிரியான கார்ட்டூன் வீடியோஸ் மட்டுமே போட்டு இந்த 24 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சேனல் மாதம் $550 $9,000 வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. அதாவது இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா எப்படி 48,000 மேலே வரும். ஸோ நீங்களுமே இந்த மாதிரியான ஸ்டோரி டெல்லிங், மாரல் ஸ்டோரிஸ், அக்பர் பீர்பல், தெனாலிராமன் ஸ்டோரிஸ் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போட்டு உங்களால் இந்த அளவுக்கு ஒரு நல்ல யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த மாதிரியான சேனலுக்கு வந்து நிறையவே ஆடியன்ஸ் இருக்காங்க. ஏன்னா இது வந்து நிறைய விதமான கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்டோரிஸை ப்ளே பண்ண விட்டுட்டு அவங்க மட்டும் அவங்க வெளில பார்ப்பாங்க. ஸோ கிட்ஸும் வந்து இந்த மாதிரியான வீடியோஸை விரும்பி பார்ப்பாங்க. இதில் பாருங்கள், இந்த வீடியோ போட்டு ஒரே நாளில் 11,000 வியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி நிறைய விதமான கார்ட்டூன் வீடியோஸை போடலாம். கார்ட்டூன் வீடியோஸ் வந்து நீங்களாக கூட ஸ்கிரிப்ட்லாம் உருவாக்கணுங்கிற அவசியம் இல்லை. நிறையவே ஆல்ரெடி இருக்கிற ஸ்டோரிஸை அந்த ஸ்கிரிப்டை வச்சு நீங்களே கூட கார்ட்டூன் வீடியோ உருவாக்கி நீங்கள் போடலாம். இந்த மாதிரியான வீடியோஸ் உருவாக்குறதுக்கு நீங்கள் வந்து ஃபேஸ் கார்ட்டூனுங்கிற அவசியம் இல்லை. இதில் உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்கில்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் தான். நீங்கள் வந்து கார்ட்டூன் வீடியோஸை உருவாக்குறவங்களா இருந்தால், உங்களுக்கு உருவாக்க தெரியும்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சேனல் வந்து இந்த மாதிரியான வீடியோஸை உருவாக்குறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கான கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும். ஸோ அதேமாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ எடிட் பண்ணி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு ஸ்டோரி தெரியல அப்படின்னாலும் இதுக்கு நிறைய புக்கு இருக்குது. ஸோ அதை வாங்கி படித்து அதை வச்சு கூட நீங்கள் வந்து கார்ட்டூன் வீடியோ உருவாக்கலாம். அப்படி இல்லைனாலுமே ஆன்லைன்லேயே நிறைய ஸ்கிரிப்ட்லாம் கிடைக்கும், நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி மாரல் ஸ்டோரிஸ், அக்பர் பீர்பல், தெனாலிராமன் இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வந்து கார்ட்டூன் வீடியோவாக ரெடி பண்ணி போடுங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டோரி டெல்லிங் வீடியோஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையவே வியூஸ் கிடைக்கும். இதில் பாருங்கள், பாப்புலராக பார்த்தீங்கன்னா 3 கோடி வியூஸ் கிடச்சிருக்கு. அது கீழே பாருங்கள் 2 கோடி வியூஸ் கிடச்சிருக்கு, 1 கோடி வியூஸ், இந்த மாதிரி கோடிக்கணக்கான வியூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மூலமாக உங்களுக்கு நிறையவே ஏர்னிங்ஸும் கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி கார்ட்டூன் வீடியோஸை போட்டு கூட உங்களால் நிறையவே ஏர்ன் பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த மாதிரியான கார்ட்டூன் வீடியோஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவே கூட உங்களுக்கு ஆடியன்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ சீக்கிரமாகவே மானிட்டைசேஷன் பண்ணி உங்களால் யூடியூப் சேனல் வந்து நிறையவே வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கார்ட்டூன் வீடியோ வந்து இந்த மாதிரியான ஸ்டோரி டெல்லிங் வீடியோஸை ஸ்டார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் உங்கள் கார்ட்டூன் வீடியோ மாதிரி வீடியோ எடிட் பண்ண தெரிஞ்சாலே போதும், நீங்கள் தாராளமாக இந்த சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி கார்ட்டூன் வீடியோ உருவாக்குறதுன்னு தெரியலனாலும் நம்ம சேனல்லே ஆல்ரெடி அதுக்கான ஒரு டுட்டோரியல் வீடியோலாம் போட்டிருக்கோம். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக அந்த வீடியோவை பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள், இன்னும் நிறையாவே அதுக்கான தனியாக ஒரு டுட்டோரியல் மாதிரி ஒரு பிளேலிஸ்ட்டை கூட அப்லோட் பண்ணலான்னு இருக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தாராளமாக நான் வந்து அந்த மாதிரி கார்ட்டூன் வீடியோஸை எப்படி உருவாக்கலாங்கிறதுக்கு கூட தனியாக வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அந்த மாதிரியான வீடியோஸை போடுறேன். சரி, ஓகே. இந்த மாதிரியான கார்ட்டூன் வீடியோஸை போட்டு எந்த ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, யூடியூப் சேனலுக்கு புதுசாக வரவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த மாதிரியான கார்ட்டூன் வீடியோஸை போடுறது ஒரு நல்ல பெஸ்ட்டான ஐடியாவாக இருக்கும். ஸோ தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கார்ட்டூன் வீடியோஸுக்கு கார்ட்டூன் வீடியோஸ் ரொம்ப கம்மியான, கார்ட்டூன் வீடியோஸ்க்கான சேனல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ கார்ட்டூன் வீடியோஸை போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே நிறைய வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இது வந்து 2வது பெஸ்ட்டான ஐடியா. சரி, அடுத்து நெக்ஸ்ட் ஐடியா என்னங்கிறத வாங்க பார்ப்போம். ஓகே கைஸ், 3வது சொல்ல போகிற ஐடியா தான் இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டான ஐடியா. என்னென்னா, பார்பி மாதிரியான பொம்மையெல்லாம் பேசுகிற மாதிரி நீங்களே டப்பிங் பண்ணி வீடியோஸ் போடலாம். இந்த மாதிரியான சேனல்ஸ்லாம் தமிழில் 1-2 தான் இருக்குது. ஸோ நீங்கள் சீக்கிரமாகவே ரீச் ஆகிடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சேனலை பாருங்கள். சரி, ஓகே கைஸ், 15 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிற இந்த சேனலை பாருங்கள். இவங்க வந்து என்ன மாதிரியான வீடியோஸ் போடுவாங்க அப்படின்னா, பார்பி பொம்மையெல்லாம் வச்சு அது பேசுகிற மாதிரியான வீடியோஸ் தான் போடுவாங்க. இந்த மாதிரி அவங்க வீடியோ போட்டு 15 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க. இவங்க மாதம் $6,000 $95,000 வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. அதாவது இந்திய மதிப்பில் பார்த்தா மினிமம் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஸோ நீங்களுமே இந்த மாதிரி பார்பி பொம்மை வச்சு பார்பி பொம்மையில் பேசுகிற மாதிரியான வீடியோஸ் போட முடியும். ஏன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப நிறைய கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான சேனல் வந்து தமிழில் அதிகமாக இல்லை, அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜில் கூட அதிகமாக இந்த மாதிரியான சேனல், இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் இருக்கும். பட் வந்து தமிழில் அதிகமாக இந்த மாதிரியான சேனல்லாம் இல்லை. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த மாதிரியான வீடியோஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களால் சீக்கிரமாகவே நிறைய வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கெயின் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் சீக்கிரமாகவே யூடியூப்லேருந்து நிறைய மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த சேனலில் பாருங்கள், வீடியோ போட்ட 7 மணி நேரத்துலேயும் 30,000 வியூஸ் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஒவ்வொரு வீடியோவுமே லேக்ஸ் கணக்கில் தான் வியூஸ் போயிருக்கு. பாருங்கள், நீங்களே பாருங்கள், வீடியோ போட்ட 5 நாளில் 1 லட்சம் 1 லட்சம் வியூஸ், 6 நாளில் 1.5 லட்சம் வியூஸ் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரியான பார்பி பொம்மை வச்சு பேசுகிற மாதிரியான வீடியோஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையவே வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் சீக்கிரமாகவே கிடைக்கும்.
அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வீடியோ வந்து உருவாக்குறதுலாம் ரொம்ப கஷ்டமும் இல்லை. உங்களால் ஈஸியாகவே இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து உருவாக்கிட முடியும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு தேவையானது ஜஸ்ட் ஒரு பார்பி பொம்மை, கொஞ்சம் பார்பி பொம்மையோட செட்டை வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு இதில் வந்து நீங்கள் எப்படின்னா நிறையா விதமான வீடியோ வந்து போட முடியும். பார்பி பொம்மை வச்சு ஒரு காமெடியான வீடியோ, அதாவது பார்பி பொம்மையில் பேசுகிற மாதிரி ஒரு காமெடியான வீடியோ வந்து போட முடியும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து அந்த பார்பி பொம்மையில் வச்சு ஒரு ட்ராமா மாதிரியான வீடியோலாம் போட முடியும். இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு வியூஸ் போயிருக்குன்னு. இதோட பாப்புலரான வியூஸை பாருங்கள், 1 கோடி வியூஸ் போயிருக்கு. அதுக்குள்ளே பாருங்கள் 1 கோடி 1.5 கோடி இந்த மாதிரி தான் போயிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நிறைய ஹையான வியூஸ்லாம் போயிருக்கு. இதில் பாருங்கள் வெறும் 3 வருஷத்தில், சேனல் ஸ்டார்ட் பண்ண 3 வருஷத்தில் இவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்குது. ஸோ நீங்களுமே இந்த மாதிரியான வீடியோஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் சீக்கிரமாகவே நிறைய ஏர்னிங்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் பாருங்கள், ஜஸ்ட் நீங்கள் ஒரு இந்த மாதிரி இந்த பொம்மையெல்லாம் வாங்குறதுலாம் கொஞ்சம் ரொம்பலாம் செலவாகாது, ரொம்ப கம்மி தான். இதோட பட்ஜெட்டு கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சும்மா நீங்கள் விளையாட்டுத்தனமாக ஏதாவது பார்பி பொம்மை வச்சு ஒரு நார்மலாக பேசுகிற மாதிரியான வீடியோஸ் போடலாம். அதுவும் இல்லாமல் இந்த பார்பி பொம்மை வச்சு கிட்ஸுக்கு ஏதாவது டீச் பண்ணுற மாதிரியான டீச்சிங் கிளாஸ் எடுக்கிற மாதிரியான வீடியோஸ் கூட போடலாம். ஸோ அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக நிறைய வியூஸு, நிறைய ஏர்னிங்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து நிறைய சேனல் வந்து தமிழில் போடலை. ஆக்சுவலி அதர் லாங்குவேஜில் கூட போட்டிருக்காங்க, தமிழில் நிறைய பேர் போடலை. ஸோ நீங்கள் தாராளமாக போடலாம், உங்களுக்கு காம்படிஷன் பெருசாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இதிலலாம் நீங்கள் ஃபேஸ் காட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு பொம்மையை வச்சுட்டு ஒரு வீடு மாதிரி செட் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஒரு ஃபன்னியாக உங்களை ஒரு காமெடியாக பேசி போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து உங்களோட சேனல் வந்து சீக்கிரமாகவே ரீச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோ இந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் இந்த மாதிரியான பொம்மை வச்சு மிமிக்ரி பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக போகும். அது மட்டும் இல்லாமல் லேடி பொம்மையாக இருந்தால் லேடி வாய்ஸில் பேசுகிற மாதிரி வச்சுக்கலாம். மேல் பொம்மையாக இருந்தால் மேல் வாய்ஸில் வந்து பேசுகிற மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவும் பார்க்க ஒரு நல்ல யூனிக்காக தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா க்ரியேட்டிவிட்டியாக யோசித்து நீங்கள் வீடியோ போடுங்க. இந்த வீடியோவில் சொன்ன இந்த 3 கேட்டகரியில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் நீங்கள் வீடியோ போட்டாலும் சரி உங்களுக்கு சீக்கிரமாகவே நிறைய வியூஸ் அண்ட் ஏர்னிங்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். உங்களோட சேனலும் சீக்கிரமாக வந்து ரீச் ஆகும். உங்களோட சேனல் சீக்கிரம் மானிடைசேஷன் ஆகி உங்களுக்கு நிறைய மணி வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இந்த 3 ஐடியாவுமே வந்து ஒரு ஃபேஸ்லெஸ் வீடியோ ஐடியா தான். உங்களால் முடிஞ்சால் இந்த 3ல் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த 3ல் ஏதாவது ஒரு வீடியோ எடுத்தாலும் சரி, அதை நீங்கள் எப்படின்னா இந்த 3 கேட்டகரியாக ஏதாவது ஒரு கேட்டகரியில் நீங்கள் கண்டினியூஸாக நிறைய வீடியோ போட்டிங்க அப்படின்னா சொல்லவே வேணால் சீக்கிரமாகவே உங்களுக்கு நீங்கள் ஃபேஸ் காட்டணுங்கிற அவசியமே இல்லை. ஆனாலும் உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களோட சேனல் ரீச் ஆகி உங்களுக்கு நிறைய வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோவில் அவ்வளோ தான். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.